அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. கொழும்பு நீதிமன்றில் இஷாராவின் கையை பிடித்து கதறிய பெண் கொலைக்கு முன் நடந்த சம்பவம். பல பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. கிளிநொச்சியில் ஆபத்தான நிலையில் பயணித்த அரசு பேருந்து. செவ்வந்தியின் கைதுக்கு பின் புலனாய்வுத்துறைக்கு அதிர்ச்சி கொடுத்த செயல். உலகின் 10 சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியல் இலங்கைக்கு கிடைத்துள்ள இடம். யாழில் இப்படியும் நூதன திருட்டு, விசாரணையில் அம்பலமான தகவல். மன்னார் நகரசபை கழிவு குவியலில் தீப்பரவல், பெரும் அவதியில் மக்கள். தொடர்பன விரிவான செய்திகள். எதிர்வரும் 21ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு குறித்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மேற்படி தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப் சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமனு ஆராய்ச்சிக்கு விடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைய குறித்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி தினத்திற்கு மறுநாளான எதிர்வரும் 21ஆம் திகதி தமிழ் பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்படுவதால் அதற்கு பதிலாக எதிர்வரும் 25ஆம் திகதி சனிக்கிழமை பாடசாலையை நடாத்துமாறும் மற்றும் இது சம்பந்தமாக சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள சகல தமிழ் பாடசாலைகளுக்கும் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாகவும் சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமனு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றச் செயலுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் நேபாளத்தில் பதுங்கியிருந்த நிலையில் நாட்டுக்கு இழுத்து வரப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு நீதிமன்றத்தில் கடைமுள்ளு சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் நிதி வசதி இல்லாத பெண்ணொருவர் பண உதவி செய்ததாக இஷாரா தெரிவித்துள்ளார். சஞ்சீவ கொலையின் போது நீதிமன்றத்திற்கு சென்ற தன்னை உண்மையான வழக்கறிஞர் என எண்ணிய பெண் தன்னை வழக்கொன்றை வாதாட அழைத்ததாக இஷாரா தெரிவித்துள்ளார். கனிமுள்ள சஞ்சீவவை சுட கமாண்டோ சலிந்துவுடன் நீதிமன்றத்திற்கு வந்தபோது வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வறையில் இருந்தேன். அங்கு வந்த மிகவும் உதவியுற்ற தோற்றமுடைய ஒரு பெண் என்னிடம் பேசினார். நான் ஒரு வழக்கறிஞர் என்று அவர் நினைத்தார். அந்த பெண்ணின் கணவர் அவரை மோசமாக அடிப்பதாக வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் உள்ளது. தன்னிடம் 1000 ரூபாய் மட்டுமே உள்ளது. அந்த தொகைக்கு வழக்கில் வாதாட முடியுமா என கேட்டார். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்காக நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நான் வேறொரு வழக்கிற்காக வாதாட உள்ளதாக கூறினேன். அதனால் நான் அந்த பெண்ணின் வழக்கை அங்கிருந்த மற்றொரு பெண்ணிடம் கொடுக்க சொல்லிவிட்டு என் பார்வையில் இருந்த மற்றொரு பெண் வழக்கறிஞரிடம் அழைத்து சென்றேன். அந்த பெண் வழக்கறிஞரிடம் சென்று தனது கதையை சொன்னார். வழக்கில் முன்னிலையாக 2000 ரூபாய் கேட்டார். அந்த பெண் மிகவும் உதவியற்றவராக என்னை பார்த்தார். நான் அவரை அறையிலிருந்து வெளியே அழைத்து என்னிடம் இருந்த 5000 ரூபாவை கொடுத்து அந்த பெண் சட்டத்திறனியை வழக்கில் வாதாட அழைக்குமாறு கோரினேன். யார் அந்த பெண்? என் கைகளை பிடித்து வணங்கி பணத்தை பெற்றுக்கொண்டார் என இஷாரா செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சில பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக 7 மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகள் வசிப்பவர்களுக்கு முன்கூட்டியே மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை இன்று மாலை 7:30 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கையின்படி சில பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு நிலை 1 அதாவது மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டம் உடுனுவர பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், மாத்தளை மாவட்டம் பெல்லேபொல மற்றும் அம்பன்கங்கா ஹோரலை பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், கேகாலை மாவட்டம் யட்டியந்தோட்டை மற்றும் ரம்புகனை பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், குருநாகல மாவட்டம் ரிதிகம மற்றும் அலவ பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பிரிவுகள், ஹம்பகா மாவட்டம் அத்தனகல்லை பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பதிவுகள்,
மொனராகலை மாவட்டம் மெதகம பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், காலி மாவட்டம் நெலுவ பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் போன்றவற்றிற்கே மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி முழங்காவில் பகுதியிலிருந்து நேற்றைய தினம் பகல் 1:30 மணிக்கு கிளிநொச்சி நோக்கி புறப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று ஊற்றுப்புலம் சந்திக்கு அப்பால் மிகவும் ஆபத்தான நிலையில் அதிகளவு பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்துள்ளது. பேருந்துக்குள் மிக அதிகமான பயணிகளை ஏற்றியுள்ளதோடு பேருந்தின் 2 வாசல்கள் மற்றும் பேருந்து பின்பகுதியான பவர் பகுதியிலும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு குறித்த பேருந்து பயணித்துள்ளது. சில மாதங்களுக்கு முன் இவ்வாறே இதே வழித்தடத்தில் தனியார் பேருந்து இவ்வாறு பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றதன் காரணமாக குறித்த பேருந்தின் வழி அனுமதி தடம் சில காலங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதோடு நடத்துனர் மற்றும் சாரதிக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தனியார் பேருந்து சங்கத்தினர் தெரிவித்தனர். பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பேருந்து நடத்துனர்கள் மற்றும் சாரதிகள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பலரும் தெரிவித்துள்ளனர். செவ்வந்தியின் கைது நாடளாவிய ரீதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சந்தேக நபர்களின் கைது பின்னணி வெளியான விதம் தற்போது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கைது நடவடிக்கையின் போது யார் கைது செய்யப்பட்டார்கள், எப்படி கைது செய்யப்பட்டார்கள், கைதின் போது நடந்த தோற்றப்பாடுகள், கைது செய்தவர்கள் இலங்கைக்கு அழைத்து வந்த பின்னர்தான் அரசு தரப்போ அல்லது போலீஸ் தரப்போ வெளியிட வேண்டும். எனினும் செவ்வந்தியின் கைது விடயத்தில் அதற்கு முன்னரே இந்த விடயங்கள் வெளியிடப்பட்டமையானது பலத்த சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது. செவ்வந்தியின் கைது விடயமானது பிரபல அரசியல்வாதியொருவரால் ஊடகங்களுக்கு கசிந்தமையானது குற்றவியல் அதிகாரிகளுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போலீசாரின் உள்ளக செயற்பாடுகளில் பெரும் குழப்பம் நிலவுவதாகவும் கூறப்படுகின்றது. அரச அதிகாரிகள் மீதும் அரச உயர் அதிகாரிகள், அமைச்சின் செயலாளர்கள், அரச இராணுவ மற்றும் புலனாய்வு கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பில் ஜனாதிபதியும் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். மேலும் செவ்வந்தியின் கைது வெளியில் சொல்லாமல் ரகசியம் பேணப்பட வேண்டும் என போலீஸ் மா அதிபரால் அறிவுறுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. உலகின் 10 சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் 2025 உலகளாவிய தரவரிசையில் இலங்கை கடவுச்சீட்டு 98வது இடத்தை பிடித்துள்ளது. உலகின் 10 சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் எனும் அமைப்பு உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகின்றது. ஒரு நாட்டின் கடவுச்சீட்டு மூலம் எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம் என்பதன் அடிப்படையில் இந்த தரவரிசை நிர்ணயிக்கப்படுகின்றது. பட்டியலில் இம்முறை முதலிடத்தை சிங்கப்பூரும், 2வது இடத்தை தென்கொரியாவும், 3வது இடத்தை ஜப்பானும் பிடித்துள்ளன. சிங்கப்பூர் கடவுச்சீட்டு மூலம் விசா இல்லாமல் 193 நாடுகளுக்கு பயணிக்கலாம். ஜெர்மனி, இத்தாலி, லக்சம்பர்க், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் 4வது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ள நிலையில் பிரித்தானியா 8வது இடத்திலும், கனடா 9வது இடத்திலும் உள்ளன. அமெரிக்கா உலகின் 10 சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் இடம் பிடிக்கவே இல்லை. அமெரிக்காவுக்கு 12வது இடம்தான் கிடைத்துள்ளது. அமெரிக்க கடவுச்சீட்டை பயன்படுத்தி 180 நாடுகளுக்கு பயணிக்கலாம் என்றாலும் 46 நாடுகளை சேர்ந்தவர்கள் மட்டுமே விசா இல்லாமல் அமெரிக்காவுக்கு பயணிக்க முடியும். ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டு 2025 உலகளாவிய தரவரிசையில் இலங்கை கடவுச்சீட்டு 98வது இடத்திற்கு சரிந்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பல்வேறு காரணிகளால் இலங்கையின் கடவுச்சீட்டு 6 இடங்களில் சரிவு கண்டது. இதேவேளை அண்மைய புதுப்பிப்பின்படி இலங்கையர்கள் விசா இல்லாமல் 41 நாடுகளுக்கு செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சுன்னாகம் பகுதியில் 7 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் காசு என்பவற்றை திருடிய இளைஞர் ஒருவர் நேற்று சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், சுன்னாகம் பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நகை மற்றும் பணம் என்பன திருடப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட சுன்னாகம் போலீசார் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவரை இன்று கைது செய்தனர்.
குறித்த நபர் திருடுவதற்கு தயாராகும் ஊரில் வாடகைக்கு ஒரு வீட்டினை எடுத்து தங்கி நின்று தான் திருடவுள்ள வீட்டை முழுமையாக நோட்டமிட்ட பின்னர் அந்த வீட்டில் திருடிவிட்டு வெளியேறி சில நாட்களின் பின்னர் திருட்டில் ஈடுபட்ட விடயம் அம்பலமாகியுள்ளது. இது அவரது வழமையான செயற்பாடு என தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி மன்னார் பொதுமயானத்திற்கு பின்பகுதியில் மன்னார் நகர சபையினால் கொட்டப்பட்டு குவிக்கப்பட்ட கழிவுப் பொருட்களில் ஏற்பட்ட தீப்பரவல் நேற்று 3வது நாளாகவும் தொடர்வதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை இடம்பெற்ற கூட்டத்திற்கு வருகை தந்த பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையிலான குழு மாலை 6 மணியளவில் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்து பார்வையிட்டனர். இதன்போது குறித்த பகுதி பாரிய புகை மண்டலமாக காட்சியளித்தது. மேலும் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியூடாக வாகன போக்குவரத்து பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டதோடு சுவாசிக்க முடியாத வகையில் புகை மண்டலம் காணப்பட்டமையால் பல மணி நேரம் குறித்த வீதியூடாக மக்கள் பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நேற்று காலையும் அப்பகுதியில் பாரிய புகை பரவல் காணப்பட்டமையினால் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் அமைந்துள்ள முன்பள்ளி பாடசாலைக்கு மாணவர்கள் செல்லவில்லை எனவும் தெரிய வருகின்றது. மேலும் பொதுமயானத்திற்கு பின்பகுதியில் பல குடும்பங்கள் வசித்து வருகின்ற போதும் அங்கே வசிக்கின்ற பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள், தாய்மார்கள் என அனைவரும் சுவாச பாதிப்பிற்கு உள்ளாகி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன், காதர் மஸ்தான், மன்னார் நகரசபை தவிசாளர் உறுப்பினர்கள், அரசாங்க அதிபர், உதவி அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் ஆகியோரும் வருகை தந்து நிலைமையை நேரடியாக அவதானித்தனர். இதன்போது குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் வருகை தந்து தாம் இதனால் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து தெரியப்படுத்தியதோடு மக்களின் சுகாதாரத்திற்கு தீங்கேற்படுத்தும் குறித்த நடவடிக்கையான இப்பகுதியில் குப்பை கொட்டுவதை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தாங்கள் ஒவ்வொரு முறையும் இவ்வாறான பாதிப்பை எதிர்நோக்குவதாகவும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தங்களுக்கு ஏமாற்று வாக்குறுதிகளை தந்துவிட்டு செல்வதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவித்தனர். இதற்கு பதில் வழங்கிய பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க குறித்த பிரச்சினைக்கு வெகு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் மக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தார். எனினும் மக்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்ததோடு தாங்கள் தொடர்ந்து பல்வேறு சுகாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக விசனம் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.